அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஓம் தமிழர் கட்சியுடைய ஒரு சாம்பி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்தார் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை திட்டணும் கலாய்க்கணும்னு ஃபோன் பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஃபோன் பண்ணி அவன் பேசிக்கிட்டு வாண்டடாக போய் மாட்டியிருக்காங்க அந்த ஆளுக்கிட்ட. அவர் வச்சு செய்ன்னு செஞ்சு அனுப்பியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபன்னாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல அந்த ஜாம்பி முக்தார் அண்ணன் கிட்ட பேசின ஆடியோ ஃபஸ்ட்டு கேட்டுருவோம் வாங்க. சார் முக்தார் சார் சார். எஸ் சொல்லுங்க. ஆமாம் சார், பேட்டிலாம் பார்த்தேன் சார், ரொம்ப அருமையாக இருந்தது சார். நல்லா. ஆமாம் சார். நீங்க? என் பேர் ஐயனார் சார். எந்த ஊரு? சென்னை தான் சார். சொல்லுங்க. ஆமாம் நல்லா இருக்கேன் சார். சரிப்பா. சரி சார். பேசும்போது ஏன் சார் ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க? யாருப்பா? ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க சார். யாரை பத்திப்பா? அவர் சீமான பத்தியா? சீமான் ஒழுங்கா பேசுறாரா? சீமான் எங்க யாரை பத்தி ஆபாசமா பேசினாரு? பிரபாகருடைய அண்ணன் பையனை தேவையா பையன் திட்டினாரா? அது நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே? காளியம்மால மசுறு பிசுறுன்னு சொன்னாரா? இல்ல, பிரபாகர் ஒரு ஆத்தானுக்கு பிறந்தவன் சொன்னாரா? உங்க பேர், உங்க இன்ஷியல் என்னப்பா? என் பேர் ஆறு. இன்ஷியல் ராஜவேல் எங்க அப்பா பேரு. ஆறு தானே? ஆமா. இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆறு இன்ஷியல் பயன்படுத்துறவங்க அவன் ஆத்தாவை கூட்டி கொடுத்தவன் சொன்னாரு சீமானு. சரவணன் என்றதான பொண்ணு, முனியாண்டி மகன் முருகேசன் முருகேசன் என்றதான பொண்ணு. அது ஏன் எம்மு எண்ணுலாம் எங்கிருந்து வருது? உங்க அப்பா என்ன வெள்ளக்காரனா? எதுக்கு நீ போடுற இந்த மானங்கட்ட செயலை வேற எவன் செய்வான்? நல்ல ஆத்தாள் கப்பனுக்கும் பிறந்த எந்த மான தமிழனாவது, மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயலை செய்யலாமா? பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் ரெண்டும் ஒன்று. செருப்பால் அடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கேங்க. செருப்பை வாயில கொடுத்து இன்னொரு பிஞ்ச செருப்பை தூக்கி போட்டு அடிக்கிறதெல்லாம் நான் இப்போதாங்க பார்க்குறேன். அதாவதுங்க, ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி அவரை கெட்ட வார்த்தையில் வசப்பாடி திட்டுறான் பாருங்க. இந்த ஆடியோ ஃபுல் இல்லை, ஃபுல் ஆடியோவில் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான் அந்த ஜாம்பி. அதை போடுறதுக்கு நம்மளால் முடியாது. நான் என் சேனலில் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவனுங்களையெல்லாம் சைமன் செபாஸ்டியன் தூண்டி விட்டுடுறான். அன்னைக்கு என்னன்னா பெரியார் சிலையை ஒருத்தன் அவமதிச்சான் பாருங்க, செருப்பு தூக்கி வீசி. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ணி இவனுங்கெல்லாம் கடைசியில் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. அவன் வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான். இனி அவன் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு கிடந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவன் வாழ்க்கை போச்சு. இந்த மாதிரி சைமன் செபாஸ்டியன் பண்ணிட்டு தப்பிச்சிருவான். இவனுங்கெல்லாம் பின்னாடி உணர்ச்சி வசப்பட்டு 4 பேர் இந்த மாதிரி திட்டுறது, ஆபாச தாக்குதலில் ஈடுபடுறது, பெரியாரை பிடிச்சி அடிக்க போகிறது, பெரியார் மேலே செருப்பு வீசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் மாட்டி பிடிப்பானுங்க. கடைசியில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்பானுங்க. ஆங்கில எழுத்து பயன்படுத்தினா அவன் தாயை வேற ஒருத்தன் கூட புணர விட்டதுக்கு சமம் அப்படின்லாம் பேசினான் சைமன் செபாஸ்டியன். இவர் பேர் ஆர் ஐயனார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர் ஐயனார் என்ன பண்ணியிருக்கான்னா, முக்தார் அண்ணனுடைய பர்சனல் நம்பரை பொதுவெளியில் வெளியிட்டிருக்கான். அதை வேற எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. யாரும் இவனது எண்ணுக்கு அழைத்து ஆபாசமாக பேச வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கான். ஒரு குறைஞ்சபட்சம் அரசியல் நாகரிகம் கூட இல்லை. ஒருத்தவங்களுடைய பர்சனல் நம்பரை பொதுவெளியில் வெளியிடக்கூடாது, அவங்கக்கிட்ட என்ன பகை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம இப்படி வெளியிடுறது தவறு அப்படின்ற விஷயம் கூட தெரியல பாருங்கள். இதுவே ஒரு குற்றம் தான். முதல்ல சைமன் செபாஸ்டியனுடைய நம்பரை பொதுவெளியில் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? இவங்க பண்ணுறதுக்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னா, அவங்க பண்ணுற அதே செயலை பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? அந்த மாதிரி பண்ணுறது தவறு அப்படின்றதுனால தான் யாரும் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இவனுங்களை பாருங்கள் எப்படி ட்ரிகர் ஆகுறானுங்க பாருங்கள். எதுக்குடா இப்போ அரசியல் வரீங்க? உங்கள் மேலே இருக்கிற ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்க முடியலன்னா எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? அப்படி உங்களுக்கு அவர் பேசுனது தவறாக இருக்குன்னா லீகலாக போங்க. அதை விட்டுக்கிட்டு அவருக்கு சொந்தமாக ஃபோன் பண்ணி அவர் நம்பரை எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தெரியாது, அவர் நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணி அவர் நம்பரை நீங்கள் பரப்பவும் செய்கிறீங்க, அவரை திட்டுறீங்க, அவர் குடும்பத்தை ஆபாசமாக பேசுகிறீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? முதல்ல அடிப்படை அரசியல் நாகரிகம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க இவனுங்களுக்கு. அவ்வளோதான். எச் வினோத்னு போடுறான் இதில். எச் வினோத்னு டை அது மாத்திரம் தமிழில் மாத்திரம். சரி, நான் மாத்திருந்தேன். நம்ம அப்பா என்னடா வெள்ளக்காரனடா, ஆங்கிலேயன் கடை பிறந்தோம். முதல் எழுத்த நம்ம அன்னை தமிழ் நம்ம தாய்மொழியில் போடலன்னா என்னடா போடுற? கேட்டுக்கோடா ஆர் ஐயனார். அதாவதுங்க, இவனுங்கெல்லாம் இப்போ ஃபோனில் என்னத்தை யூஸ் பண்ணுறானுங்க? சாட்டை துரைமுருகனுடைய சேனல் பெயர் பார்த்தா SAATTAI அப்படின்னு போட்டிருக்கான். இவனுங்கெல்லாம் ஆங்கிலம் எதுக்கு பயன்படுத்துகிறானுங்க? தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசியம் பேசுகிற கட்சியுடைய வலையொலி, அந்த வலையொலியில் எதுக்கு இவன் இங்கிலீஷில் போடுறான், ஆங்கிலத்தில் எதுக்கு போடுறான் SAATTAI அப்படின்ட்டு? ஆனால் ஒரு தைரியம் தாங்க இந்த ஆர் ஐயனாருக்கு. அவன் தனிப்பட்ட முறையில் கேவலப்பட்டிருக்காங்க.
முக்தாரானே வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காரு. அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவன் தான் கலாய்ச்சிருக்கான்னு நினச்சிட்டு அதை எடுத்து பொதுவெளியில் போட்டு அவனே மாட்டி பிடிச்சிட்டான். இப்போ இந்த ஆடியோவை கேட்டிங்கல்ல, யாரை வச்சு செஞ்சு விட்டது? அவன் 4-5 கெட்ட வார்த்தை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அவன் கெட்ட வார்த்தை போட்டுட்டோன்னா அவன் தான் வின்னர்னு நினச்சிட்டு இருக்கான். ஆர் ஐயனார் கொடூரமாக தாக்கப்பட்டு புழக்கப்பட்டார். முதல்ல அது என்னடா பேர் ஆர் ஐயனார்? ஆர் ஐயனார் புழக்கப்பட்டதை ஆர் ஐயனாரே உணர முடியாத அளவுக்கு அண்ணன் மேலே அவ்வளோ வெறி கொண்டு இருக்கானுங்க. இதுதாங்க அவன் ப்ரொஃபைலு. அவனை மேலே பாருங்கள், IPL ஐயனார்னு போட்டிருக்கான். அது என்னடா IPL ஐயனார்? அது எதுக்குடா ஆங்கிலத்தில் இருக்குது? நீ ஆர் ஐயனார்னு தானே போட்டிருந்த. இது என்ன IPL முன்னாடி இருக்குது? IPLனா என்னது? ஒரே நபரை குறிக்குமா இல்லை பல நபர்களை குறிக்குமா இல்லை எதுக்கு IPLனு வச்சுருக்க? நீ எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, உண்மையே சொல்லு. அந்த IPL எதுக்கு நீ ஆங்கிலத்தில் வச்சுருக்க? அசிங்கப்பட்டதான் அவார்டு வாங்கின மாதிரி போட்டிருக்கான் பாருங்க. இதுதான் இவனுங்க மானங்கிட்டவனுங்க. உங்கள் கட்சியுடைய யோக்கியம் என்னன்றத பாருங்கள் தம்பி. ஆர் ஐயனார், IPL ஐயனார் பாருங்கள். எனக்கு சொல்கிறது பிடிக்காத ஒன்று நீங்கள் கேட்கறதுக்காக நான் சொல்கிறேன். வெளிநாட்டில இருந்து கேட்டாங்க, அம்மா வந்து தம்பி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உங்களுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், என்ன பண்ணுது, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, பண உதவி கேட்டிருக்காங்களே அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிள்ளையை இழந்த வேதனையை விட இது மிகுந்த வேதனையை கொடுத்தது. நம்ம மருத்துவமனைக்கே போகல, கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்காக மருத்துவமனைக்கு போகாமலேயே வந்து எனக்கு அறுவை சிகிச்சைன்னு யார் முடிவு பண்ணது அப்படின்ற அந்த இந்த சம்பவத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த பையன் பேர் விக்னேஷ். அந்த பையன் காவேரிக்காகலாம் போராடி அவர் இப்போது உயிரோட இல்லை. அதை பற்றி நம்ம பேச வேணாம், அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த பையனுடைய தாயார் தான் இவங்க, சரியா? இவங்க பேரை சொல்லி காசு கேட்டிருக்கானுங்க. இவங்களுக்கு கண் ஆப்ரேஷன், கண்ணில் பிரச்சனை, அதனால் திரள்நிதி கொடுங்க உறவே அப்படின்னு சொல்லி காசு ஆட்டையை போட்டிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமங்க, அந்த பையனுக்கு மணிமண்டபம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் காசு வசூல் பண்ணியிருக்கானுங்க. கடைசியில் ஒரு செங்கல் கூட வைக்கலைங்க. இதெல்லாம் இந்த ஆர் ஐயனார், IPL ஐயனார் போய் கேட்டானா, சீமான் கிட்ட கேட்டானா, இங்கே வந்துடுவான் எங்ககிட்டையெல்லாம். கடைசியில் ட்ரிகர் ஆகி குற்றத்துக்கு மேலே குற்றம் பண்ணுறது இவனுங்க தான். கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலில் அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. இப்போ பாரு, முக்தார் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டேன். அது பார்த்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபோன் நம்பரே லீக் பண்ணி விட்டு மாட்டிக்கிட்டேன். எதுக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு? எதுக்கு? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.